हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 41. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் குந்தி மகாராணி என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு உடம்பிலிருந்து உயிர் மறையும் பொழுது அந்த குறிப்பிட்ட உடலுடைய பெயரும் புகழும் முடிந்து விடுகிறதோ, ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதோ, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய புகழ் உள்ளவராக இருந்தாலும், அவருடைய பெயரும் புகழும் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதோ, அந்த மாதிரி நீங்கள் எங்களுடன் இல்லாவிட்டால், பகவான் கிருஷ்ணரே நீங்கள் எங்களுடன் இல்லாவிட்டால், பாண்டவர்களுடைய, யாதவர்களுடைய மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. அதனால் கதாதரா கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்போது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால், பகவான் திருப்பாதத்தில் 6 விதமான குறிகள் இருக்கிறது, 6 விதமான அடையாளங்கள் இருக்கிறது. கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம். அங்குசம்னா இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அங்குசம். கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம், இதெல்லாம் பகவானுடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள். இப்போ பகவான் அங்கே பாண்டவரோடு இருக்கிறதுனால அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மணல்களில், தூசிகளில் பகவானுடைய அந்த பாதச்சுவடுகள் அடையாளங்களாக பொறிக்கப்படுவதால் அது ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து போயிட்டீங்கன்னா அது கிடைக்காதே அப்படின்னு 39 சொன்னாங்க. 40 என்ன சொன்னாங்கன்னா, மூலிகைகள் என்னெல்லாம் மருந்துகள் இருக்கோ, அது தானியங்கள், உண்ணக்கூடிய உணவு வகைகள், காய்கறிகள், இது எல்லாமே ஏராளமாக விளையுது. மரங்களில் கனிகள் நிறைந்து இருக்குது. நதிகள் உருண்டோடுகிறது. குன்றுகளில் தாது பொருட்கள், இந்த பட்டை, லவங்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாது பொருட்களும், சமுத்திரங்களில் நிறைய செல்வங்கள், முத்து, மணி, பவழம், இதெல்லாம் சமுத்திரங்கள்லேருந்து கிடைக்குது. இதனால் எங்களுடைய எல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த அந்த எங்களுடைய நாட்டின் மீது உங்களுடைய திருப்பார்வை, அருட்பார்வை பட்டதுக்கே இதுக்கு காரணம் அப்படின்னு 40 சொல்லி முடிச்சாங்க. இப்போ 41 என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அத விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாசம் இமம் சித்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணிஷு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: ஆகவே அகில லோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே, எனது உறவினர்களான பாண்டவர்களிடமும் விஷ்ணிகளிடமும் எனக்குள்ள பிணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். இப்போ இவ்வளவு நேரம் இது 41வது ஸ்லோகம். இவ்வளவு 40 ஸ்லோகங்களில் குந்தி மகாராணி சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ பாண்டவர்கள் மேலேயும், பாண்டுவை திருமணம் செய்து கொண்டதனால் பாண்டவ குலத்தில் வருகிறார், பாண்டுவின் குலத்தில் வருகிறார் குந்தி தேவி, அதனால் பாண்டவ வம்சத்தின் மேலையும் விஷ்ணு குலத்தில் வந்திருக்காங்க. அவருடைய தகப்பனார் விஷ்ணு குலத்தில் வந்தவர், குந்தி தேவியோட தகப்பனார். கிருஷ்ணரும் விஷ்ணு குலத்தில் வந்தவர் தான், வசுதேவர் எல்லாமே. ஸோ இதனால் விஷ்ணு குலத்தை அவங்க எப்படி தோன்றுனா, பாண்டவர்கள் கூட கிருஷ்ணர் எப்பவுமே இருக்கணும். ஸோ ஒரு சுயநலத்தால் அவங்க சொல்கிறாங்க போல இருக்கு. கிருஷ்ணர் எப்பவும் பாண்டவர்களிலிருந்து பாண்டவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், பாண்டவர் ஆளக்கூடிய நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க போல இருக்குன்னே தோணும். ஏன் எங்களை விட்டு போகிறீங்க, நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாம், நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் இவளை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள். ஆகவே அகில லோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே. 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த ஸ்லோகம். விஸ்வேஷா, விஸ்வாத்மன், விஸ்வமூர்த்தே. அகில லோக நாயகனை, இந்த உலகத்தில் எத்தனை லோகங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் நாயகன், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் எஜமானர். அகிலத்தின் ஆத்மாவே, இந்த உலகத்தில் இந்த அகிலம் எதற்கு, இந்த விஸ்வம் எதற்கு,
ஜீவாத்மாக்கள் வாழ்வதற்கு. இப்படி என்னெல்லாம் எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கோ இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆத்மாவே நீங்க. இந்த அகிலத்தை உருவாக்கியவரே நீங்க தான். விஸ்வரூப மூர்த்தியே. இந்த அகிலம் முழுக்க உங்களுடைய ரூபத்தால் நிறைந்திருக்கிறது. விராட்ட ரூபம். பகவான் கிருஷ்ணர் விராட்ட ரூபம் எடுக்கிறார். அந்த விராட்ட ரூபத்தால் தான் அவருடைய கைகளும் கால்களும் கண்களும் வாய்களும் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த விராட்ட ரூபத்தில் தான் நாம் இந்த உலகமே இருக்கு. அதனால அகிலலோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியே, எனது உறவினர்களான பாண்டவர்களிடமும் விஷ்ணிகளிடமும் எனக்குள்ள பாசப்பிணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள்ன்றாங்க. இது போல நேரம் அவங்க சொன்னது என்னன்னா, நான் உங்ககிட்ட பூரண சரணாகதி அடையாம பாண்டவர்கள் என்னுடைய மகன்கள், விஷ்ணு என்னுடைய தந்தையின் குலம், யாதவர்களும் என்னுடைய குலம், இப்படி நான் நினைக்கிறதுனால எப்பவுமே அவங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஐயோ பயம் ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் எனக்கும் பாண்டவர்களிடமும் விஷ்ணுகளிடமும் ஒரு பாச பிணைப்பு இருக்கிறது. கிருஷ்ணா, இப்போ நீ என் கூட இருந்துருன்னு சொன்னா பாண்டவர்களுக்கு நீ நல்லது பண்ண மாதிரி ஆயிடுவே. ஆனா நீ போறது எங்க? துவாரகையில விஷ்ணு குலம் இருக்கிறது. அப்ப அந்த விஷ்ணு குலம் இருக்கே, என்னுடைய தந்தையின் வழி, அவர்களுக்கு நான் துரோகம் செய்தது போல ஆகிவிடும். கிருஷ்ணா, நீ போகாத, இங்கே இருன்னா பாவம் அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். இப்படி ஒருத்தருக்கு நன்மையும் இன்னொருத்தருக்கு தீமையும் ஏற்பட காரணம் எனக்கு இந்த இரண்டு குலத்தின் மீதும் பாச பிணைப்பு இருக்கிறது. எனக்கு அது வேணாம் கிருஷ்ணா, நீ போ துவாரகைக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாச பிணைப்பை அறுத்து விட்டு சென்று விடு அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணாக இருந்தே குந்தி தேவி இந்த நிலையை எடுக்கிறாள். ஆனால் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் 3 விதமான 4 வர்ணங்கள்ல 3 பேர், கடைசியா சூத்ரன். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது என்னமோ தனியா என்னமோ ஒரு புதுசா இவங்க ஏதோ சொல்ற மாதிரியும் பாகுபாடு இருக்கிற மாதிரிலாம் தோணும். ஆனா நீங்க இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட், பொலிட்டீஷியன், பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், லேபர்ஸ், இந்த 4 இருக்கு. இவங்கெல்லாம் அழிக்கவே முடியாது, சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சயின்டிஸ்ட், அதாவது லேர்னர், ஸ்காலர்ஸ்னு வச்சுக்கோங்க, படித்தவர்கள், ஸ்காலர்ஸ், பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, வியாபாரி, பிஸ்னஸ் கிளாஸ், 4வது லேபர், தொழிலாளிகள். இந்த 4 பிரிவுகளில் 3 பேர் நிச்சயமாக சன்னியாசத்தை தொடணும். அது முக்கியமாக பிராமணர்கள் நிச்சயமாக தொடணும். சத்திரியராக இருக்கவங்க கூட ராஜரிஷியாக போகிறாங்க. மற்ற 3 பேரும் வானப்பிரஸ்தம் வரைக்கும் வரணும். எப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்தான் அப்படின்னா, ஒரு ஆண், அவன் திருமணம் ஆகும் வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் பிரம்மச்சரியம் கிடையாது. பிரம்மச்சரிய விரதம் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவன் கடைபிடிக்க வேண்டும். எப்படி வேதத்தில் கடைபிடிக்க முடியும்? வேதத்தை கற்றுக்கிட்டாதான் கடைபிடிக்க முடியும். அதனால தான் அந்த காலத்துலலாம் பாடம் என்பதே, குருகுல பாடம் என்பதே வேதமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த வேதத்தை தூக்கி போட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த சயின்ஸையும் மேக்ஸையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரம்மச்சரியம்னா என்னன்னு எவனுக்கும் தெரியல. எல்லா விதமான, அதாவது உதாரணத்துக்கு ஒரு சந்ததியை வளர்க்கக்கூடிய படிப்பு அன்றைய காலத்தில் சாஸ்திரத்திலே இருக்கு, சூத்திரான்னு சொல்லிட்டு. ஆனா அது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றால், அது ஒரு சாஸ்திரம். அது எந்த வகையிலும் அந்த விஷயத்தின் மீது பற்று இல்லாமல் சந்ததியை வளர்க்க வேண்டும். எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து புழுவா இருந்து பூச்சியா இருந்து அந்த ஜீவாத்மாக்கள்லாம் மனித சரீரத்துக்கு வந்த பிறகுதான் இதை அடைய முடியும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, சின்ன வயசுலேருந்தே அவங்க பிரம்மச்சரிய என்ற சாஸ்திரத்தை கற்றுக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தூய்மையான மனநிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உடல் என்ற எண்ணமே ஏற்படாது. ஸோ அதனால் சாஸ்திரமே அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு எட்டாவது கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கெல்லாம், நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அது இல்லை, ஆனால் இன்னைக்கு 8வது கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரீப்ரொடக்ஷன்ற பேரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரீப்ரொடக்ஷன். அப்போது இந்த குழந்தைகளுக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் என்பது அவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலை சரியில்லாததால் அது முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. அது தவறான விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பிரம்மச்சாரி அந்த சாஸ்திரத்தை படிக்க மாட்டான். அவன் திருமணம் என்ற சூழ்நிலைக்கு ஏற்படும் பொழுதுதான் தேவைப்பட்டால் அந்த சாஸ்திரத்தை, எல்லாரும் அதை தொடரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அந்த ரீப்ரொடக்ஷன்ற பேரில்
இன்னொரு இனவிருத்தி செய்வது என்ற பெயரில் ஒரு பாடமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது 8வது படிக்கிற குழந்தைக்கு. ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம காலத்தில் இல்லை, இன்னைக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, பிரம்மச்சரியம் தூய்மையாக இருப்பதில்லை. எட்டாவதுல நீ அது கொடுக்கறனால பிரம்மச்சரியம் சரியாக இருப்பதில்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காலத்தில் குருகுல பாடத்தில் வேதம் படிக்கிறனால அவன் பிரம்மச்சரியத்தை கடமையாக கடைபிடிப்பான். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா, விருப்பப்பட்டா திருமணம், இல்லை அவன் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்துறேன், நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னா அப்படியே இருந்துருவான். பெற்றோர்கள் அவரை வற்புறுத்த மாட்டாங்க. ஆன்மீக பாதையில் போகிறது தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைச்சானா அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அவர் திருமணம் செய்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பார்கள். அப்போ அவர் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே வராரு. கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே வந்தோடனே வாழ்க்கையை அனுபவிக்கிறதா கிரகஸ்தாசிரமம்ன்றது இல்லை. அங்கேயும் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. கர்ப்பதான சம்ஸ்காரம்ன்ற ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி பிரஜாபதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ பிரம்மா வந்து பிரஜைகளை உருவாக்குவதற்காக பிரஜாபதிகளை படைக்கிறார். அந்த பிரஜாபதிகள் கூட உடனே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பிரஜைகளை பெற்று எடுப்பதில்லை. அவர்கள் தியானம் செய்கிறார்கள். பகவானின் மீது விரதங்களை கடைபிடித்து பல யோக முறையை பின்பற்றி அவர்கள் பகவானின் மீது மனதை நிறுத்தி பகவானுடைய அருள் கிடைத்த பிறகு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போறக்கூடியவர்கள் தேவைப்பட்டால் மட்டும் அந்த சாஸ்திரத்தை தொட்டு அதன் பிரகாரம் சந்ததியை வளர்ப்பார். தேவையில்லாதவர்களுக்கு தேவையில்லை. அந்த 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 திருமணம் செய்து கொண்டு பெண்ணின் மூலமாக சந்ததியை வளர்த்துக் கொள்வார்கள். இருந்தாலும் வீடு விஷ்ணு பக்தி தான் பிரதானம். வீட்டுக்குள்ள வந்து கண்ட விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கு இல்லை வீடு கிரகஸ்தாசிரமம். கிரகம் என்றாலே விஷ்ணுவின் கோயில்ன்ற அர்த்தம். அது ஒரு ஆசிரமம். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஆசிரமம்னா ஏதோ சும்மா குடிசையை போட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டு உட்காருதான் ஆசிரமம் கிடையாது. நம்மளுடைய வீடு, ஒவ்வொரு வீடும் ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம் அதுக்கு பேர். அப்படி அவன் வீட்டில் வந்து விஷ்ணுவை பிரதானமாக வைத்து சந்ததியை வளர்ப்பதற்காக எதை உண்டாலும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து உண்பான். எதை கேட்டாலும் பகவானை பற்றி கேட்பான். எதை பார்த்தாலும் பகவானுடைய திருமேனியை பார்ப்பான். எதை பேசினாலும் பகவானை பற்றி பேசுவான். பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பான். எந்த வாசனை திரவியங்களை நுகர்ந்தாலும் இன்னைக்கு மாதிரி சென்ட்டை நுகர மாட்டான். பகவானுக்கு அர்ப்பணம் செய்த துளசி இலையையோ பூக்களையோ தான் நுகர்வான். இப்படி வீடை கோவில் மாதிரி வச்சுக்கிட்டு அவன் வேலைக்கு போகிறவனா இருந்தாலும் ஓகே, வேலைக்கு போகிற வரைக்கும் வேலை முடிஞ்சால் அவனுடைய கடமை வந்து பகவானுக்கு பக்தி செய்வது தான். இப்படி இருந்து அப்போ நீங்கள் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது. என்ன, ஒரு 50 வயசு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 வயசில் அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் திருமணம் நடந்துரும்னா சின்ன வயசில் இதுதான் உன்னுடைய மனைவின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து பால்ய திருமணம் நடக்கும். அப்போ 2 பேருக்குமே ஃபோக்கஸோ இது என் கணவன் என் மனைவின்னு வாழ்வாங்க, தனித்தனியாக வாழ்வாங்க. அந்த பொண்ணு வந்து பெண் வீட்டில் இருப்பா, பையன் வீட்டில் இருப்பான். ஆனால் அவங்களுக்குள்ள ஃபிக்ஸு இதுதான் என் மனைவி, இதுதான் என் கணவன் சின்ன வயசில் ஒரு 9 வயசு 10 வயசில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபோக்கஸ் அப்போவே இருக்கும், இதுதான் என் மனைவி கணவன். ஒரு பந்தம் ஏற்படும் அவர்களுக்குள்ள. அந்த பெண் முதிர்ச்சியை அடைந்த பிறகு இப்பெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசு 16 வயசுல தான் முதிர்ச்சி அடைவார்கள். அதுக்கு காரணம் உணவு, மனசை ரொம்ப தெளிவாக வச்சிருப்பாங்க, சூழல் நல்லபடியாக இருந்து. ஒரு 16 வயசுல அவங்க வந்து முதிர்ச்சி அடைந்த உடனே அந்த பையன்கிட்ட கொண்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு வருஷத்திலே 17 வயசுலேயே 18 வயசுலேயே குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள். 20 வயசுக்குள்ள அந்த ஆணும் பெண்ணும் இந்த உடல் ரீதியான எல்லா விதமான விஷயங்களை அனுபவித்து விட்டு 20 வயசுல வாழ்க்கைனா என்னன்னு தெரிய வரும். அப்போ அவனுக்கு 50 வயசு வரும்பொழுது அவனுடைய மகனுக்கு வயது 24 25 இருக்கும். 50 வயசுல தன்னுடைய மகனுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 24 வயசு இருக்கும். அப்போ அந்த 24 வயசுல அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அதே விஷயத்துல பையன் இருப்பான். ஏன்னா பையனுக்கு அதே மாதிரி அவனுக்கு 24 வயசு இருக்கும்போது அவனுக்கு ஒரு 8 வயசுல குழந்தை இருக்கும், இல்லை ஒரு 5 வயசு 6 வயசுல குழந்தை இருக்கும். அவன் ஒரு குடும்பத் தலைவனாக இருப்பான். அப்போது குடும்ப பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு 50 வயசுலேயே அப்போ மகனும் மனைவியும் கணவனும் வனப்பிரஸ்தம்ன்றதையே எடுத்துக்கொண்டு கஷேத்ராடனம் செல்வார்கள். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள உடல் ரீதியாக எந்த விதமான தொடர்பும் இருக்காது, நட்பு ரீதியாக இருப்பார்கள். குருவாக இருப்பார் அவர், சிஷ்யா இருப்பாங்க இவங்க. இப்படி பல இடங்களில் போனதுக்கப்புறம், பல கோயில்களை தரிசனம் பண்ணதுக்கப்புறம், பல கிரந்தங்களை கேட்டதுக்கப்புறம், பக்தி பாதையில் சென்றதுக்கப்புறம், அது 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், மனைவிக்கு கணவன் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் அப்படின்ற அந்த நிலையை மனதில் ஆழமாக வந்ததுக்கப்புறம், இனி நான் என் கணவனை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய
வாழ வேண்டிய அந்த சாதனையை செய்ய வேண்டும். என்னுடைய கணவர் வைகுண்ட லோகத்துக்கு சென்று விடுவார், அவருடைய மனைவியாக நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் நானும் வைகுண்ட லோகத்துக்கு செல்வேன்ற அந்த உறுதி வந்ததுக்கப்புறம் மனைவியை கணவன் பையன்கிட்ட கொண்டு வந்து அப்போ பையனுக்கு ஒரு 40 வயசு இருந்து 35 வயசு கிட்ட இருக்கும். கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் சன்னியாசம் ஏற்று போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க வாழ்க்கையை பக்திக்காகவும் பக்தியை பரப்புவதற்காகவும் செயல்பட்டு பகவானை வாசஸ்தலத்தை அடைவார். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதரும் இதை செய்தார். அகில ஒரு கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். அந்த மாதிரி எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட்ன்றது அதுதான். இந்த ரிட்டையர்மெண்ட் இவங்க கண்டுபிடி சாஸ்திரத்திலே இருக்குது. 50 வயசில் நீ ரிட்டையர்மெண்ட் வாங்கணும். ரிட்டையர்மெண்ட் வாங்கணும்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போகிறத விட்டுட்டு வீட்டில் உட்காந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீ வந்து ஏதோ ஒரு குமாஸ்தாவை போய் வேலை பார்க்கணுன்றது கிடையாது. ரிட்டையர்மெண்ட்னா உன்னுடைய இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து நீ ரிட்டையர்மெண்ட் வாங்கி நீ ஆன்மீக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பிரம்மச்சரியமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் அது பிராமணனாக இருந்தாலும் சரி, சத்திரியன் வைசியன்லாம் விட்டுருங்க, எந்த நிலையில் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் கடைசி வரைக்கும் குடும்பஸ்தனாகவே இருந்து வீட்டிலேயே சாகறான், இல்லை ஐசியூவில் போயிட்டு சாகறான். இதுதான் நடக்குது. ஆனால் குந்தி மகாராணி அப்படிப்பட்டவள் அல்ல. அவர்கள் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன சொன்னாங்க? அகிலலோக நாயகனே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தியை, எனது உறவினர்களான பாண்டவர்களிடமும் விருஷ்ணிகளிடமும் எனக்குள்ள பாச பிணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பந்தத்திலேருந்து காப்பாற்ற சொல்றாங்க. இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இதுவரைக்கும் பேசின குந்தி மகாராணிய பிரார்த்தனை வேற மாதிரி இருக்கும். இனி வரக்கூடிய பிரார்த்தனை தத்துவார்த்தமாக இருக்கும். இன்னும் சில ஸ்லோகங்களில் இந்த 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஸோ நாமும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது, பகவானே உன்னுடைய திருப்பாத்தில் அர்ப்பணம் செய்கிறேன், நீதான் என்னை இந்த பௌதிக விஷயத்தில் மாட்ட விடக்கூடாது. பாசம் வேறு, பற்று வேறு. பாசம் என்பது நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் பக்தர்களாக மாற்ற வேண்டும். பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு பேர் பாசம். ஆனால் பற்றுன்றது, இது என் மனைவி, இது என் மகன், இது என் குடும்பம், இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய தாய், இது என்னுடைய மொழி, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய ஊர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ரோடு, இப்படி வரும் ஒரு பற்று. அது மேலேயே அட்டாச்மெண்ட். ஆனால் பாசம் என்பது இவர்களையெல்லாம் கரை சேர்க்க வேண்டும் என்று ஆன்மீக பாதையில் கொண்டு செல்வது பாசம். இங்க அந்த பற்றை அறுத்து விடுங்கள். பாசப்பிணைப்பைன்னு அவங்க சொன்னாலும் அது பற்று தான். பற்று எனக்கு இந்த விருஷ்ணிகளிடமும் பாண்டவர்களிடமும் உள்ள அந்த பற்றை, அந்த பாசம்னு சொல்லப்படுது, ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்லை எனக்கு, அதை அறுத்து விடுங்கள். வயசாயிடுச்சு எனக்கும், போதும். நான் முழுக்க அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாங்க. இப்போ பாசப்பிணைப்பை அறுத்து விடுங்கள்னா அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல பாசப்பிணைப்பை அறுத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இனி வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்லுவாங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु श्रील प्रभुपाद की जय, गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.